ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் இன் 2024 அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரணம் அறம் தவறேல் அப்படிங்கிற ஒரு படம் தான் வந்திருக்கு. வைபவ், தானியா ஹோப் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு சைக்கோ ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் படமாக தான் இந்த படம் வந்து வந்திருந்தது. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ வந்து ஒரு பெரிய ஃப்ளாப்பான ஒரு படம் தான். பட் வந்து என்னென்னா ஓடிடியில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று ஓடிடி மூலமாக வந்து இந்த படத்துக்கு ஷேரே வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டடாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அங்கே 9th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நந்தன். இது வந்து யார் படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் படம். இது வந்து தியேட்டர் ரிலீஸ் தான். பட் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. ஏன்னா வந்து இது ஒரு காசு சம்மந்தப்பட்ட படம். ஸோ சசிகுமார்னாலே அந்தந்த ஊர் டைப் அந்த மாதிரி தான் வந்து படம் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து அந்த எஸ்சி பேஸ்டு வந்து காஸ்ட்டை வந்து எப்படிலாம் வந்து அந்த கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு காஸ்ட் பேஸ்ட் படம் தான் இது. ஸோ பட் வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்து தியேட்டரில் ஓடல. பட் இது வந்து ஓடிடி தரத்தை வந்து கொஞ்சம் நல்ல வரவேற்பு பட்டுருச்சு. அண்ட் இட்ஸ் அண்டர் ரேட்டட் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரசவாதி. இதை பற்றி சொல்லியே ஆகணும். சாந்தகுமார் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது மகாமுனி, மௌனகுரு இந்த படம்லாம் எடுத்ததுக்கு பிறகு அவர் எடுத்த படம் தான் வந்து இந்த ரசவாதி. இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 அவார்டு கிட்ட இந்த படம் வந்து வாங்கியிருக்கு. ப்ளஸ் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து பெருசாக வரவேற்பு இல்லை. ஓடிடிக்கு இந்த படம் போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஆடியன்ஸ் மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சது அப்படின்னு வந்து 7வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜே பேபி. ஸோ வந்து இந்த ஜே பேபி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அட்டகத்தி தினேஷ், நம்ம ஊர்வசி மேம், அந்த மாறன். ஸோ அவங்க 3 பேர் நடித்த படம் தான். இந்த லீட் ரோலில் வந்து அவங்க தான் 3 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படமே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கூடியது தான். ஸோ ஒரு அம்மாவை பேஸ் பண்ணியான ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ இதில் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஸ்டெப்ஸ் வரக்கூடியவர். ஸோ இந்த படத்துலையும் அப்படி தான். அம்மாவை காணன்ட்டு வந்து அந்த கொல்கட்டா பூனெல்லாம் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை மீட்டு கொண்டு வராங்கன்னு இந்த படத்தோட கதை. தியேட்டரில் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அண்ட் வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்ற வந்து கவர் பண்ணி அந்த அம்மா பாசத்தினால வந்து இந்த படம் வந்து ஒரு அண்டர் ரேட்டடாகவே இருந்துச்சு. பட் வந்து இது ஒரு நல்ல கண்டென்ட் படம் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி போனஸ் இந்த படத்தை பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். விக்ராந்த் அவர் வந்து சின்ன சின்ன படங்கள் தான் வந்து நடிக்கிறாரு. அவர் இந்த வருஷம் நடித்த ஒரு பெரிய படம் ரஜினி சார் கூட சேர்ந்து லால் சலாம் வந்து பண்ணியிருந்தாப்புல. லால் சலாம் அந்த அளவுக்கு பெருசாக போகல. அப்படிங்கும்போது இந்த படம் அவருக்கு வந்து வந்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாகவும் வந்து இருந்தது. ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்த ஒரு பையன், அப்பா, மனைவி அப்படிங்கிற ஒரு குடும்ப கதையாகவும் இந்த படம் வந்து வந்திருந்தது. தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து 2 நாளில் இந்த படத்தை வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் ஓடிடிக்கு இந்த படம் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டாகவும் வந்து பெருசாக ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த படம் வந்து பெருசாக பேசப்பட்டு இந்த படம் வந்து இந்த ஓடிடி ரிலேட்டடாகவும் பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024 அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம விமல் அண்ட் கருணாஸ் அவங்களோட அந்த கதை தான். ஸோ இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாரியில் வந்து ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட கதையே. ஸோ அதில் வந்து எவ்வளோ வந்து அவங்க கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு படம் கதை தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட நடிப்பு வந்து இதில் பார்த்தீங்கன்னா கருணாஸ் சொல்லவே தேவையில்லை, ஆல்வேஸ் வந்து வேற லெவலில் பண்ணிடுவார். விமலோட ரியல் அவுட்புட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடியில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாளே வந்து அப்படியே திருப்பி வந்து போயிடுச்சு. பட் வந்து இந்த படம் எல்லாருக்குமே வந்து ரசிச்சாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிமில் வந்து இருக்குங்க. நிச்சயமாக. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாமை இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வாணி போஜன், வித்தார்த் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து பின்னி எடுத்திருப்பாங்க ஆக்டிங்கில். ப்ளஸ் வந்து இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இது நீட் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாகவும் வந்து இது வந்து வந்திருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 6 months வந்து பெருசாக போகவே இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கலாகவும் வந்து ஒரு ப்ராஃபிட்டான ஒரு படமாகவும் இருந்தது. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அடைஞ்ச ஒரு படமாக தான் இந்த படம் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 2024 நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டாக நீங்கள் மகாராஜா அப்படின்னு ஒரு பெரிய படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து ஒரு டிசைரபிள் பிளேஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டம் என் கையில். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சிறிய கதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லவ்வருக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு நடந்த சம்பவத்தை வந்து அவர் திருப்பியும் வந்து இதை வந்து எப்படியாச்சும் வந்து இது வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவர் போலீஸ் மாட்டி திருப்பி அந்த போலீஸை மாட்டி கொடுக்குறது அந்த கதையாகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சதீஷோட ரியல் வந்து அவுட்புட் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த படத்தில் வந்து நிறைய பேர் பேசப்பட்டாங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்து பேசினாங்க. வந்து சதீஷ் வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி. பட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இது வந்து ஓடலங்க.
பண்ணிட்டாங்க. அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஓடல. பட் சதீஷோட இன்புட் வந்து இதில் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. அப்புறமா 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜமா, அதை பற்றி பேசியே ஆகணும். பாரி அவர் தான் வந்து டேரக்டர் ப்ளஸ் வந்து அவர் தான் வந்து ஆக்டராகவும் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் ஆக்ட்ரஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மு அபிராமி அவங்க தான் லீடாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஆஃப் த மவுத்தில் இந்த படம் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமாக வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் அளவுக்கு வந்து இதை வந்து பெருசாக பேசப்பட்டிருந்தது. இந்த படத்தை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வந்து அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் ஓடிடியில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு இந்த படத்தை வந்து 2024 வந்து சொல்லி இதை முதலிடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பைரி. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புறா ரேஸ், அந்த புறா எப்படி வளர்க்கணும் அந்த மாதிரியான கதை தான். ஸோ மாரி படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா ரேஸ், அந்த புறா வளர்க்குறது தான் எப்படின்னு இந்த படத்தில் தான் பார்க்குறோம். மேபி வந்து அந்த நியூ ஃபேஸஸ்னால இந்த படம் ஹிட் ஆகலையோ என்னையோ, பட் வந்து படம் வந்து கண்டென்ட் அளவுக்கு வந்து வேற லெவலில் இருக்குன்றது எல்லாருமே வந்து பேசுனாங்க. சூப்பர் படம், சூப்பர் கண்டென்ட் கூடிய படம். பட் ஏன் வந்து இந்த படம் வந்து மக்கள் வந்து விரும்பலன்றதை எங்களுக்கு தெரிலங்க. நிச்சயமாக. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 10 ஃபிலிம்ஸ் வந்து எங்கள் சிசி சார்புலேருந்து வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இதில் நாங்கள் ஏதாவது அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.